84,560 கோடி ரூபாய் மதிப்பில் இராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்ய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. கடற்படை பயன்பாட்டுக்கு 9C-295 ரக விமானங்களும், கடலோர காவல் படை பயன்பாட்டுக்கு 6C-295 விமானங்களும் வாங்கப்பட்டுள்ளன. இதில் 2 விமானங்களில் ஸ்பெயினில் மாற்றம் செய்யப்படும். 13 விமானங்கள் டாடா ஏர்பஸ் நிறுவனம் இணைந்து இந்தியாவில் 29,000 கோடி ரூபாய் மதிப்பில் தயாரிக்கும். இந்த விமானங்கள் நாட்டின் நீண்ட கடலோர பகுதி கண்காணிப்பை வலுப்படுத்தும். இந்திய பெருங்கடல் பகுதியில் படைத்திறனை மேம்படுத்தவும் கண்காணிப்பை பலப்படுத்தவும் பாதுகாப்பு அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இதற்காக ஏர்பஸ் எஸ்சி நிறுவனத்திடம் இருந்து கடற்படைக்கு 15 கண்காணிப்பு விமானங்களை 2,900 கோடி ரூபாயில் இந்தியா வாங்க உள்ளது. இதற்கான முடிவை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான இராணுவ தளவாட கொள்முதல் குழு எடுத்துள்ளது. அசாமில் ஓர் இனிப்பகத்துக்குள் இரவில் புகுந்த யானை ஒன்று திருமண விருந்துக்காக தயாரிக்கப்பட்ட இனிப்புகளை மொத்தமாக காலி செய்த நிகழ்வு நடந்துள்ளது. யானை ருசித்து காலி செய்த இனிப்பின் மதிப்பு 50,000 ரூபாய் எனத் தெரிகிறது. இக்கடை உள்ள பகுதியின் அருகில் யானைகளுக்கான ஜல்தாபரா தேசிய பூங்கா அமைந்துள்ளது. அங்கு வசிக்கும் யானைகள் அவ்வப்போது ஊரில் நுழைந்து உணவு தேடுவது வழக்கம். இந்த முறை யானைக்கு இனிப்பகம் சிக்கிவிட்டது. திருச்சி மாவட்டம் குண்டூர் அருகே உள்ள அயன்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளியின் மகனான பாலமுருகன், வயது 23, சிவில் நீதிபதியாக தேர்வாகியுள்ளார். மாநில அளவில் 33வது இடத்தையும், திருச்சி மாவட்டத்தில் முதலிடமும் பிடித்துள்ளார். எளிய ஓட்டு வீட்டில் படித்து நீதிபதியான இவரை அப்பகுதியைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் பலரும் நேரில் சென்று பாராட்டி வருகின்றனர். மின்கட்டணத்தை எப்போது வேண்டுமானாலும் செலுத்துவதற்கு வசதியாக டைம்கெட்கோ என்ற மொபைல் போன் செயலியை மின்வாரியம் ஏற்கனவே அறிமுகம் செய்துள்ளது. இந்நிலையில் இந்த செயலியில் புகார்களை தெரிவிப்பதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி மின்தடை, மீட்டர் பழுது, மின்கட்டணம், மின்னழுத்த பிரச்சினைகள் குறித்தும், சேதமடைந்த மின்கம்பம், மின்கம்பி அறுந்து விழுதல், மின் திருட்டு, மின்சார தீ விபத்து உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த செயலியில் நுகர்வோர் புகார் அளிக்கலாம். இந்த செயலியில் மீட்டர், மின்கட்டண புகார்களுக்கு மின்னிணைப்பு எண் பதிவிட வேண்டும். மற்ற சேவைகளுக்கான புகாரை மின்னிணைப்பு எண் குறிப்பிடாமலும் பதிவிடலாம். அவ்வாறு பதிவிடும்போது எந்த இடத்தில் இருந்து செயலியை இயக்குகிறோமோ மேப் மூலமாக சம்பந்தப்பட்ட பிரிவு அலுவலக முகவரி செயலியில் தானாகவே வந்துவிடும். அதற்கு கீழ் இடத்தைக் குறிப்பிட்டு புகாரை பதிவிடலாம். மேலும் புகார் தொடர்பாக மொபைல் போன் கேமராவில் புகைப்படம் எடுத்தும் இந்த செயலியில் பதிவிடலாம் என மின்வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் பனையூரில் இன்று நடக்கிறது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டதுடன் பனையூரில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்த விஜய் மக்கள் பணியை துரிதப்படுத்த அறிவுறுத்தினார். அடிக்கடி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனையும் வழங்கி வருகிறார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் பனையூரில் உள்ள தலைமை நிலையச் செயலக அலுவலகத்தில் இன்று காலை 9 மணிக்கு நடைபெறவுள்ளது. அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் அமைந்திருக்கிறது தி மேசன் ஜார் கஃபே. இந்த உணவகத்துக்கு மார்க் என்பவர் காலை உணவு சாப்பிட வந்துள்ளார். அவர் சாப்பிட்டதற்கான தொகை $32, 2,650 ரூபாய். இதற்கான பில்லை அவரது மேஜையில் பணியாளர் வைத்துச் சென்றுள்ளார். சில நிமிடம் கழித்து வந்து அந்த பில்லை எடுத்துப் பார்த்த பணியாளர் அதிர்ச்சி அடைந்தார். காரணம், அந்த பில்லில் டிப்ஸ் பிரிவில் $10,000 என்று எழுதப்பட்டிருந்தது. பொதுவாக வாடிக்கையாளர்கள் பில் தொகையில் 15%, 25% வரையிலேயே டிப்ஸ் வழங்குவது வழக்கம். இதுகுறித்து அந்த பணியாளர் உணவகத்தின் மேலாளரிடம் தெரிவித்தார். உடனே மேலாளர் அந்த வாடிக்கையாளரிடம் சென்று, டிப்ஸ் தொகையில் $10,000 என்று குறிப்பிட்டுள்ளீர்கள், தவறுதலாக எழுதிவிட்டீர்களா என்று கேட்டுள்ளார். அதற்கு அவர், இல்லை, அந்தத் தொகையைத்தான் நான் டிப்ஸாக வழங்க விரும்புகிறேன் என்றார். என்னுடைய ஆத்ம நண்பர் இறந்துவிட்டார். அவரது இறுதிச் சடங்குக்காகவே நான் இந்த ஊருக்கு வந்துள்ளேன். நண்பரின் நினைவாக இந்த டிப்ஸை வழங்க விரும்பினேன் என்றார். நாட்டை ஆளும் மாநில முதல்வர்களின் மக்களின் செல்வாக்கு மற்றும் மாநில வளர்ச்சிக்கான செயல்பாடுகள் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் பெரும்பான்மையான மக்களின் செல்வாக்கை பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். 2வது இடம் உத்தர பிரதேச முதல்வர் யோகி ஆதித்ய நாத்துக்கு கிடைத்துள்ளது.
3வது இடத்தை அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா பிடித்துள்ளார். 4வது இடத்தை குஜராத் முதல்வர் பூபேந்திர படேல் பிடித்துள்ளார். பல்லாவரம் மறைமலை அடிகள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களில் சட்ட நுழைவுத் தேர்வு, மெரிட் ஸ்காலர்ஷிப் மற்றும் தமிழ் திறனாய்வுத் தேர்வு போன்ற போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இப்பள்ளியின் 12 மாணவிகள் நேற்று முன்தினம் திருவனந்தபுரத்துக்கு விமானம் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள எஸ்ஓ மையத்தை பார்வையிட்டனர். பள்ளி நிர்வாகமும் டச்மை செல் அமைப்பும் இணைந்து இந்த பணியை மேற்கொண்டன. கொடைக்கானல் மலைப்பகுதியில் நள்ளிரவில் பரவிய காட்டுத் தீயால் 100 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பில் செடி, கொடி, மரங்கள் தீயில் கருகின. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சில வாரங்களாக இரவில் குளிரும், பகலில் வெப்பத்தின் தாக்கமும் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் வனப்பகுதிகளில் உள்ள செடி, கொடிகள், புற்கள் காய்ந்து வருகின்றன. இதன் காரணமாக வனப்பகுதிகளில் எளிதில் தீ பற்றும் அபாயம் உள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஆண்டுதோறும் கோடை காலத்தில் காட்டுத்தீ பரவி அரிய வகை மூலிகை மரங்கள் அழிவதும் வனவிலங்குகள் பாதிப்புக்கு உள்ளாவதும் தொடர்கிறது. வனப்பகுதியில் தீயை அணைக்க நவீன கருவிகளை பயன்படுத்த வேண்டும். வன ஊழியர்கள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு காட்டுத்தீயில் இருந்து வனப்பகுதியை காப்பாற்ற வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 20 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் தங்கம் 5800 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 46,400 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 50 பைசா குறைந்து 1 கிராம் வெள்ளி 77 ரூபாய் 50 பைசாவாக விற்கப்படுகின்றது.